அன்பக்கா அன்னலட்சுமி அவர்களுக்கு பொன்னாடி பண்ணுவார்கள். பொன்னாடி அணிவித்த ஊர் பொதுமக்கள் அவர்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் கிராமத்தர் அவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் என் போன்ற தாய்மார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். முருகா முகுந்தா மாலை வருகா, துஷ்டர்களை சம்பரித்து இஷ்டர்களுக்கு அருள் புரிய பரந்தாமனின் வருகா. முன்னவனா மூத்தவனா அனைவருக்கும் முதல்வன விளங்கும் கணபதிக்கு பின் பிறந்தவா முருகனே, செந்தில் முதல்வனே, மாகன் மருகனே, உனது அருளால் எப்போது மறவாதவாளும் இந்த குறிஞ்சி நில கொற்றவன் நம்பிக்கும் நங்கை மோகனிக்கும் மகளாக பிறப்படுத்தி வள்ளுவரிடத்தில் கல்வி கற்று கற்றவரிடத்திலும் மற்றவரிடத்திலும் என்னை பெற்றவரிடத்திலும் பேரு புகழ வாங்க வைக்க வேண்டும். கந்தா, கார்த்திகையா, சரவணா, சண்முகா, ஆறுமுகா, சிங்கார வேளா, செந்தில் குமரா, நீதானப்ப எனக்கு எந்நாட்டு மக்களுக்கு நல்ல ஆசை கூற வேண்டும் முருகா. சத்தியம்
சரிங்களா? இருக்கட்டும். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐவகை நிலத்திலையும் குறிஞ்சி நிலத்துக்கு குலக்கடவுள் யார் அப்படின்னா முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகனுக்காக வந்து நிக்கிறேங்க. ஏன்னா 5 வயசுல அறியாத பருவத்துல பிஞ்சிலே சொன்னார், நான் தான் வந்து உன்னை திருமணம் முடிக்க போறேன் அப்படின்னு. அவர் எப்ப வருவார் என்று ஏக்கம். ஏன்னா காதல் 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 காதலும் போய் சாதல் சாதல் சாதல். ஆசைப்படக்கூடாது, ஆசைப்பட்டு காதலிக்க கூடாது. ஏன்னா காதலிக்கிறது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதையும் மீறி காதலிச்சுட்டு அவரே திருமணம் முடிச்சுக்கணும். ஆசைப்பட்டுட்டு காதலிச்சுன்னு யார அப்படின்னா எம்பெருமான் முருகப்பெருமானு. அவரை திருமணம் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நிக்கிறேன். ஏன்னா காதல் அப்படின்னா தவறாக நினைக்க கூடாதுங்க. காதலுக்கு மாதிரி பேர் அன்பு. இந்த அன்பான காதலை யாரு மேல வைக்கணும்? நம்மள 10 மாசம் சுமந்து பெத்து எடுக்கக்கூடிய தாயும் தந்தை மேல வந்து காதல் அப்படின்னு ஒரு அன்பை வைக்கணும். ஏன் தாயும் தந்தை மேல வந்து முதல் அன்பான காதலை வைக்கணும் அப்படின்னா, நம்மளை உருவாக்குறது யாருங்க? நம்மளை பெத்தெடுக்கக்கூடிய தாயும் தந்தை தான். இந்த உலகத்துக்கு நம்மளை முதலாக கொண்டு வந்தது யாரு அப்படின்னா நம்மளை பெத்தெடுக்கக்கூடிய தாயும் தந்தை தான். அதனாலதான் திருவள்ளுவர் 1330 திருக்குறள் எழுதினார். அதுல முதல் திருக்குறளை அகர முதல எழுத்தலாம் ஆதியும் பகவான் முதற்றே உலகு. அப்ப ஆதி பகவான் யாரு? திருவள்ளுவரோட தாயும் தந்தையார். அப்ப அவங்களுக்கு வந்து முதல் அன்பான காதலை கொடுத்தார். யாருக்காக அப்படின்னா 10 மாசம் சுமந்து பெற்றெடுக்கக்கூடிய தாயும் தந்தைக்கு முதல் அன்பான காதல் அப்படின்னு முதல் அன்பை அங்க சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு பாருங்க, நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசன் என்ற குருவி மேல காதல் அப்படின்னு ஒரு அன்பை வைக்கணும். அதுக்கு பிறகு நம்ம வணங்கக்கூடிய தெய்வத்து மேல காதல் அப்படின்னு ஒரு அன்பை வைக்கணும். இரவெல்லாம் ஆட்டம், பகலெல்லாம் துக்கம். ஏன் அப்படின்னா எல்லாரும் பாருங்க பகல்ல உழைக்கிறாங்க, இரவுல தூங்குறாங்க. அதுதான் முறையே. அப்பதான் மனிதர்களுக்கு நல்ல உடம்புக்கு நல்ல ஆரோக்கியங்கள் கொடுக்கும். ஆனா நம்ம எப்படி அப்படின்னா இரவுல வந்து தூங்கையில நம்ம உழைக்கிறோம், உழைக்கிற நேரத்துல நம்ம தூங்குறோம். நம்மளோட பொழப்பை தலைகீழ தான் மாறி போயிடும். அதே போல நமக்கு என்ன நிலைமையோ அதே போலதான் காவல்துறை அவர்களுக்கு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்துல ஓய்வே இல்லாம உழைக்கிறது யார் அப்படின்னா காவல்துறை ஐயவர்கள் மட்டும்தான். அப்படிப்பட்ட காவல்துறை ஐயவர்கள் மேல வந்து காதல் அப்படின்னு ஒரு அன்பை வைக்கணும். தாயமனும் பொய்யடா, வெறுங்காத்தடித்த பையடா, மாயவனார் செய்யப்பட்ட மண்பாண்ட உடடா. ஒரு மனிதன் வாழணும் அப்படின்னா உயிர் இருக்கணுங்க. உயிர் இருந்தா தான் வாழ முடியும். உயிரே இல்லை அப்படின்னா வாழவே முடியாது. அப்படிப்பட்ட உயிரை கூட பெரியதாக நினைக்காம தன் உயிரை மணியை வச்சு கட்டிய மனைவியை விட்டு பெற்றெடுக்கக்கூடிய தாயும் தந்தை விட்டு நாட்டுக்காக பாடுபட போறாங்க யாரு? ராணுவ வீரர்கள். அப்படிப்பட்டவர்கள் மேல வந்து காதல் அப்படின்னு ஒரு அன்பு வைக்கணும். பொதுவாக காதல் ஒன்று இல்லை என்றால் உறவுகள் கிடையாது. காதல் இல்லை என்றால் நட்புகள் கிடையாது. காதல் இல்லை என்றால் மரம், செடி, கொடி, பூண்டு, புழுவு எதுவுமே கிடையாது. பொதுவாக நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா உலகமே காதலுக்குள் அடக்கம். ஆமா, மயக்கம் அப்படிங்கிறதுனால இப்படி பலவிதமான காதல் இருந்துட்டாலும் என்னுடைய காதல் தெய்வீக காதல், அந்த அழகே வா காதல். அழகே வா அருகே வா, அழகே வா தலைவா வா, அழகே வா 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 அருகே வா.
5:30 6 மணி வரைக்கும் நடக்கிறது நாடகம் மட்டும்தான் இல்லையா? அப்ப இந்த நாடகம் முடியும் விடியும் இல்லையா? அப்ப நாடகம் முடிஞ்சிருச்சு விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விடியல அப்படிங்கிறது வந்து அமங்கலமான வார்த்தை, விடிஞ்சிருச்சுங்கிறது மங்களகரமான வார்த்தை. ஆகையினாலதான் எத்தனை நிகழ்ச்சிகள் இருந்தாலும் எத்தனை கலைகள் இருந்தாலும் அழியாத கலைகள் நாடக கலை மட்டும்தான். ஆகையினாலதான் மக்கள் வந்து இந்த நாடகங்கிற ஒரு நிகழ்ச்சியை வச்சு பார்க்கக்கூடிய காரணம் ஏன் அப்படின்னா, இப்படி நாடக ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் என்றைக்கும் நாடகம் மட்டும் அழியாவே அழியாது. எல்லாம் நாடக ரசிகர்கள். அதனால நீங்க முகமலர்ச்சியோடு இருக்கணும். உங்க முகத்தை பார்த்துதான் நாங்க விடிய வைக்க முடியும். நீங்க எங்களுக்கு நான் அப்படி எதிரிய பார்க்க பாத்தீங்கன்னா நாடகம் க்ளோஸ் ஆயிடும் அப்படிங்கிறதுனால ஏன்னா ரொம்ப ரசிக்கிறாங்க. ரொம்ப நன்றி. அப்படிங்கிறதுனால ஆமா அந்த முருகனுக்கு பூ மாலையை பறிக்கணும், மாலையாக தொடுக்கணும், ஓடன் போட்டுரும் மாலை வேண்டாமா. ஒரு நிகழ்ச்சி வைக்கிறோம்னா அந்த நிகழ்ச்சியை நல்ல முறையை நடத்தி கொடுக்கறத ஒளிபெருக்கிறார். பெரிய பாடகரோ பெரிய பாடகியோ எப்படிப்பட்ட மகன் வந்தாலும் ஒளிபெருக்கி சரி இருந்தா அப்படிப்பட்ட பாடகரோ பாடகியோ பேர் வாங்க முடியும். ஒளிபெருக்கி சரியில்லை எப்படிப்பட்ட மகன் வந்தாலும் பாடி பேர் வாங்க முடியாது. அருமையாக போட்டிருக்காங்க அன்புள்ள ஆடியோஸ், வேறு தெரியவில்லை. நன்றி வணக்கம் அப்படிங்கிறதுனால புதுமை இது கேட்க கேட்க இனிமை என்னை யார்தான் யார்தான் எந்த குறைபாடும் இல்ல. எனக்கு என்ன ஒரு இடம் கொடுத்து எங்க அப்பா செல்லம் கொடுத்து வளர்த்துட்டு வர்றாரோ அதுல பகுதி தோலை விலைக்கு கொடுத்துட்டாரு. நான் வர மாட்டேங்கிறா, வந்தா போக மாட்டேங்கிறா, வரட்டும் எதிர்பார்க்கலங்கிறதுனால அந்த முருகனுக்காக எப்படி தெரியுமா, புதிய பாடல் நடுத்தரமான பாடல் வந்தாலும் பழசுக்கு நிகரானது எதுவுமே கிடையாது இல்லையா? பொன்னனம் பிணத்தியிலே பொட்டு வச்சி மத்தியில மச்சம் பொட்டு வச்சி மத்தியிலே நெத்தியிலே பொட்டு வச்ச காரணத்தை புரிஞ்சுக்கராசா நான் போன ஊருட போகு வாசல் ரோசா பொட்டு வச்ச காரணத்தை புரிஞ்சுக்கராசா காரணத்தை புரிஞ்சிக்க ராசா
ஆடு நித்தியிலே காரணத்தை ராசா நான் விட்டு போன உயிர் இருந்தா வாழ முடியும். அதே போல ஒரு பாடல் பாடுற அப்படின்னா அந்த பாடலுக்கு உயிர் கொடுக்கறதே இசை கருவிகள் மட்டும்தான். ஹார்மோனி ஸ்டார், மிருதங்க சக்கரவர்த்தி, ஆல் ரவுண்டு, தாய் போல தாளம் அப்படிம்பாங்க. இந்த ஹார்மோனிங்கிறத கொண்டு வந்து வச்சா பத்தாதுங்க. அதே போல மிருதங்கம் அப்படின்னா மிருதங்கத்தை கொண்டு வந்து வச்சுட்டு நானும் வாசிக்க போறேன்னு வந்தா பத்தாது. கவிஞர் சொன்னார், கை விரல்களில் பிறந்தது நாதம். இந்த விரல்கள் அந்த பாடப்பட்டாதான் இங்க சுதியோ லயமோ தாளமோ வரும். விரல்கள் அந்த பாடப்படல அப்படின்னா சுதியும் வராது, தாளமும் வராது, லயமும் வராது. அருமையான ஹார்மோனிஸ்டார் மிருதங்க சக்கரவர்த்தி. ஏன்னா 64 கலைகளையும் சக்கரவர்த்திங்கிற பட்டம் யாருக்கு அப்படின்னா மிருதங்கத்துக்கு மட்டும்தான். அவங்களதான் மிருதங்க சக்கரவர்த்தின்னு சொல்வார்கள். அதே போல அண்ணன் ஓவி அண்ணன் சிவங்கான அண்ணன் ஓவி எஸ் அன்புள்ள அண்ணன் சிவங்கான அண்ணன் அத்தாடி நாரதர் வந்து பாடுவாருங்க. அப்படிங்கிறதுனால நான் அம்மாவுக்காக முருகனுக்காக வந்து நிற்கிறேன். நாடகம் முடியல பாடி நம்ம நாடகம் முடியங்காட்டிலும் எந்த வகையிலையாவது பாடியாருங்க. அப்படிங்கிறதுனால வரக்கூடியவர்கள் வரணும், இவர்கள் வந்து சிறப்பாகிறதுனால முருகனுக்காக வந்து நிக்கிறேங்கிறதுனால முருகனை நான் இப்படி எல்லாம் தெரியுமா நினைச்சிட்டு இருக்கேன். நான் உன்னை நினைத்தேன், நீ என்ன நினைச்ச, தன்னாலே மனம் உன்னாச்சி. நான் உன்னை நினைத்தேன், தன்னாலே மனம் உன்னாச்சி. யாரை பிடிச்சா கோடி நீல நீர வானம் எல்லாம்